பாருங்க உள்ள வில்லேஜ் தான். நம்ம ஊர் ஓடு மாதிரியா இருக்கு பாருங்க. சிட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் இது. கத்திரிக்காய், அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ற கீரை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ்ஸை போட்டால் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். சுரக்காய் இது மாதிரிலாம் இருக்கு. இங்கே 1 2 3 4 5 5个。 நாட்டு தக்காளி இது அவங்களே விளைவிச்சு மியூவா. ஓகே இது வாங்கலாம். இது வெங்காயம் இலை, ஆனால் வெங்காயம் கிடையாது பாருங்கள். ஃபுல்லாக அவங்க வயலில் விளைய வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்க. சந்தை இருக்கும். ஆப்பிள் வாங்கினோம் 2 கிலோ இருந்துச்சுங்க, 220 ரூபா. இவங்க ஃபிஷர்மேனு, அவங்க பிடிச்சிட்டு வந்து அப்படியே இங்கே வைப்பாங்க. இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் இந்த கூடாடே சேர்த்து அவிச்சு ஒரு குச்சி மாதிரி இருக்கும், எடுத்து நோண்டி வெளியே. இந்த கருப்பாக இருக்கிற முட்டை வந்து உள்ளே வந்து குஞ்சு இருக்கும், அடகாக்க வச்சு அவிச்சு இதெல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த விதையெல்லாம் அப்படியே இருக்குது. இல்லை நான் வந்து சைனீஸ் மூவியில் தான் பார்த்துருக்கேன், நான் நேரில் பார்க்குறேன். இன்றைக்கி சைனீஸ் வில்லேஜ் மூவிலாம் பார்த்துருக்கேன். சைனாவில் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கையை அப்படி எடுத்துகிட்டு போவாங்க, வருவாங்க. சாந்து தட்டு, கொத்தனார் யூஸ் பண்ணுவோம். இது வந்து மண்வெட்டி கொத்துவான் வயலில் வேலை செய்கிறதுக்கு. அக்ரிகல்ச்சர் லேண்டில் வேலை செய்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ். நெல்லுலாம் இருக்கிறதுக்கு வந்து நம்ம சூரியகாந்தி சீட்ஸு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பொரிச்சு சாப்பிடுவோம். யூ ஆர் ஃபார்மர்? இவங்க வந்து அந்த ஃபார்மிங்கில் இவங்க அந்த ஆடு வளர்த்ததாங்களா? எல்லா சீசன்லையும் கிடைக்காது, சம்மரில் தான் கிடைக்கும். சைனீஸ் தந்தூரி. நம்ம தந்தூரி மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்குது. வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இன் ஒன். இன்றைக்கி வந்து இங்கே லோக்கல் மார்க்கெட் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபார்மர்ஸ், லோக்கல் பீப்புளெலாம் வந்து அவங்க விளைவிச்ச பொருள்லாம் வந்து ரோட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கும், ஸ்ட்ரீட் மார்க்கெட்டு. அது வந்து ஒரு ஃபார்மர்ஸ்லாம் வந்து அவங்களே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வாங்க, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பொருள்லாம் வந்து கம்மியாக கிடைக்கும். எப்போயுமே ஃபார்மர்ஸ் டேரெக்டாக விற்கும்போது கம்மியாக கிடைக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் கம்மியாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வந்தாச்சு. ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் லேட்டு. வாங்க போகலாம். இதுதான் இந்த ஸ்ட்ரீட்டு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பாருங்க. இந்த ரோட்டுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டு, இந்த ரோடு இருக்குல்ல, ரோட்டுக்கு இந்த சைடு ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஃபுல்லாக வில்லேஜ் தான். நம்ம ஊர் ஓடு மாதிரியா இருக்குது பாருங்கள். ரஷ் ஊரில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது ஒரு நாள் உள்ளே போய் வீடியோ பண்ணணும். சிட்டி ஓரமாக இருக்கிற இது வந்து பக்கத்துலேயே, சிட்டி பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் இது. இதில் வந்து எல்லாமே ஹீட்டரு, வாட்டர் ஹீட்டர் எல்லாமே உள்ளே இருக்குது. மேலே வந்து இதில் வச்சுருக்காங்க, இது டாப் ஆஃப் த ஹவுஸில் வச்சுருக்காங்க, வீட்டு மேலே. ஸோ இதில் போய் வீடியோ பண்ணலாம். இதுதான் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா சுற்றி மலையாக இருக்கும், ஹில்ஸாக இருக்கும், அது பக்கத்தில் அப்படியே குடியிருப்புலாம் இருக்கும். அதனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும் இந்த இடம்லாம். இது கொஞ்சம் ஃபாக்காக இருக்கிறனால உங்களுக்கு தெரியல, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சின்ன சின்ன கார்டன் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. கத்திரிக்காய், அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ற கீரை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இவங்க இது முன்னாடி வந்து இது ரொம்ப வில்லேஜாக இருந்துச்சு போல், அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி சிட்டி ஓரமாக இருக்கிற குட்டி வில்லேஜ் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து கல்டிவேஷன் எதுவும் பண்ணுறதில்ல. இது ஒட்டி இருக்கிற ஸ்ட்ரீட்டு தான் இந்த ரோடு தான் இது. ஸோ இங்கே தான் கடை போட்டிருக்காங்க. 300 ரூபாய்ங்க இது, 320 ரூபா வரும் நம்ம ரேட்டுக்கு. பட் இது கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்குது. வெயிலுக்கு போடாது, ரெயின் கோட் கிடையாது, வெயில் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக. இது ஜில்லுன்னு இருக்கும் போல். இதை போட்டால், இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமா. எல்லாமே லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸு போட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே இதை போட்டாங்கன்னா வந்து வெயில் தெரியாதான், நல்லா ஜில்லுன்னு இருக்குமா. ஆனால் காட்டன் கூட தெரிலங்க, ஆனால் எப்படி ஜில்லுன்னு இருக்குன்னு தெரில. வெஜிடபிள்ஸ், இது வெங்காயத்தாள். ஏன்னா அவங்களுடைய ஃபுட்டில் வந்து நிறையா சேர்த்துப்பாங்க, ரொம்ப நல்ல விஷயம், ஹெல்த்துக்கு நல்லது. சுரக்காய் இது மாதிரிலாம் இருக்குது. இங்கே ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் வாங்கிக்கோ. சம்மர்னால ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க நிறைய. How much? 1 2 3 4 5 5. 1 kg 5. 2 ரூபாய்க்கு 3 பழம். 3 ரூபாய்க்கு 2 கொடுக்க மாட்டீங்க. வேணுமா ராஜ் இது? எந்த கான்? This one. டிரான்ஸ்லேட்டருங்க. 5 个，5个。
5 10 5 10 啊 3 一个 3 3 ஓகே இருங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம் அவர் சொல்கிறது புரியல 9 ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க 3 காயின் வந்து 90 வானா ஒரு காயின் வந்து 30 பாங்க சொல்றாங்க ஃபுல்லாக வந்து இதெல்லாம் நாட்டு தக்காளி இது அவங்களே விளைய வச்சு அவங்களே கொண்டு வர்றது அதனால் கொஞ்சம் ரேட்டு கம்மி எடு ஸோ கான் வாங்கலாம் ஏன்னா இவங்ககிட்ட வாங்கினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ ஃபார்மருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் சின்ன இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அதனால் இதை வாங்கிக்கலாம் 5 ரூபா 10 ரூபா அதிகமானாலும் பரவாயில்ல இது வந்து லோக்கல் ஃப்ரூட்ஸுங்க அது சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து இந்த சைடு வந்து சும்மா நம்ம கலைச்செடி மாதிரி மரம் வளர்ந்துருக்கும் அதுலேருந்து இந்த ஃப்ரூட்ஸ் வரும் எல்லா இடத்துலையும் இருக்கும் 老家没有吧？家乡没有吧？ ஓகே நல்ல 我说家没有。 ஓகே ஷீஷா அஜி கத்திரிக்காய் வேணுமா இது வேணுமா இருக்கு இது ராஜி how much money சரி வாங்கிக்கோ யா இது வாங்கலாம் இது நல்லா இருக்கும் 10块10块 எவ்வளோ 100 rupees Okay. 120 rupees 10 ஆரம்பிங்க ஓகே இது ஹியர் சீஷா இதில் பே பண்ணலாம் எல்லோரும் இந்த மாதிரி ரீசார்ஜ் கோடு வச்சுருப்பாங்க அதில் இருந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி பணம் பே பண்ணிட வேண்டியதான் எல்லாருமே அப்படி வச்சுருப்பாங்க ஓகே ஷீஷா ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தி இது வெங்காயம் இலை ஆனால் வெங்காயம் கிடையாது பாருங்கள் இதுக்காகவே இதை வளர்ப்பாங்க வெறும் ரூட் மட்டும்தான் இருக்குது இது சாப்பிடுவாங்க ஃபுல்லாக ஃபார்மர்ஸ் தாங்க அவங்க விளைய வச்சு இங்கே பாருங்க இங்கே கான் பெருசாக இருக்குது பாரு ஸோ ஃபுல்லாக அவங்க வயலில் விளைய வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்க வாரம் 5 நாளைக்கு ஒரு டைம் இங்கே வந்து சந்தை இருக்கும் 本身这个鸡这个5块，这个2块。 இந்த ஆப்பிள் வாங்கலாம் ஓகே ஓகே அது ஒன்றும் ஷீஷா இந்த ஆப்பிள் வாங்கினோம் 2 கிலோ இருந்துச்சுங்க 220 ரூபா ஆப்பிள் ஏன்னா அவங்க நிலத்துலேயே விளைய விற்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருக்கும் வெளியில் வாங்கினா ரொம்ப அதிகம் நாக்கு பூச்சி மாதிரி 10块钱左右。 这些满满的肉不 நாக்கு பூச்சி மாதிரி இருக்குது நிறைய சாப்பிடுவாங்க 便宜哈，这种我。 இவங்க ஃபிஷர்மேனு அவங்க பிடிச்சிட்டு வந்து அப்படியே இங்கே விற்பாங்க ஃபிஷர்மேனு ஃபார்மர்ஸு அவங்களாம் அவங்க விளைய வச்சுட்டு பிடிச்சதை எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பாங்க டேரெக்டாக யாருமே வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் விற்பாங்க அதனால் ரேட்டு கம்மியாக இருப்பாங்க நத்தாங்க இது எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரில ஆனால் குட்டியாக இருக்குது எப்படி வெளியே எடுத்து சாப்பிடுவாங்கன்னு தெரில அப்படியே குக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்மள மாதிரிலாம் சதையை வெளியே எடுத்து குக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க இந்த ஷெல்லோட அந்த கூடோடய சேர்த்து அப்படி அவிச்சு
ஒரு குச்சி மாதிரி இருக்கும், எடுத்து நோண்டி வெளியே எடுத்து சாப்பிடுவாங்க. காடை முட்டை இதெல்லாம் ஃபுல்லாக முட்டை வெரைட்டி. இவங்கெல்லாம் கோழி பண்ணை வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அவங்க கோழி பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஓகே, இந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருப்பாக இருக்கிற முட்டை வந்து உள்ளே வந்து குஞ்சு இருக்கும். அடகாக்க வச்சு உள்ளே லைட்டாக குஞ்சு இருக்கும்ல, குஞ்சு வந்து ரெக்கை முளைக்கிறதுக்கு ஸ்டேஜுக்கு முன்னாடி முட்டைக்குள்ளே இருக்கும்ல, ஸ்டேஜ் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை வந்து அவிச்சு குக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்காகவே கோழி அடகாக்க வச்சு பொறுக்கி விடாமல் அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்து இவங்க சாப்பிடுவாங்க. அந்த கோழி குஞ்சாடை நல்லா தான் கருப்பாக இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், இதுதான் வில்லேஜோட வியூ. வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதிலெல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் டெவலப் ஆக சிட்டி வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து கல்டிவேஷன் எல்லாம் இல்லை. இது உள்ள ஒரு நாள் போகணும், பார்ப்போம். இந்த மாதிரி தொப்பி தான் வந்து இங்கே போடுவாங்க. ஆமாம், ஒரு சில தொப்பியில் வந்து இது ஃபேன் இருக்கும், மூஞ்சிக்கு நேராக காற்றடிச்சிக்கிட்டு இருக்கும். இதில் ஃபேன் இல்லை, நிறைய தொப்பியில் ஃபேன்லாம் வச்சு வைப்பாங்க. பாத்திரம் பாருங்கள், நம்ம ஊர் மாதிரியே விளக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு இதில் பண்ணியிருக்காங்க. திணை இருக்குல்ல, திணை செடி ராஜி, இந்த பாருங்கள், அந்த விதையெல்லாம் அப்படியே இருக்குது. ஏதாவது சைனாவில் வந்து விசிறி தானே ஃபேமஸு. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் விசிறி இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, இங்கே பாருங்கள், இது எல்லாமே விசிறி தான். இங்கே காமி, கீழே காமி, இது ஃபுல்லாக விசிறி தான். இங்கே பாருங்கள், சைனா விசிறி பாருங்க, சைனாலேருந்து பார்க்குறேன் பாருங்க. இதெல்லாம் நான் வந்து சைனீஸ் மூவியில் தான் பார்த்துருக்கேன். நான் நேரில் பார்க்குறேன் இன்றைக்கி. சைனீஸ் வில்லேஜ் மூவிலாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்காக ஒர்க்கர்ஸ். வெயில் வந்து இதுக்குள்ளே அப்படியே உள்ளே வரவே வராது, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா வந்து ஓலையில் பண்ணியிருக்காங்க. சைனாவில் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. இந்த மாதிரி சேர் தான். நம்ம மாதிரிலாம் பிளாஸ்டிக் சேர்லாம் இது பண்ண மாட்டாங்க. எந்த பெரிய ஹோட்டல் போனால் கூட இந்த மாதிரி சேர் தான் போட்டிருப்பாங்க. கையை அப்படி எடுத்துகிட்டு போவாங்க, வருவாங்க, ஒன்றில் இப்படி வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். இது கையிலே ஆக்சுவலி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. எப்படி தான் உட்காராங்கன்னு தெரில. வெஸ்டர்ன் டாலிக்கில் உட்கார மாதிரி இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சாந்து தட்டு, கொத்தனார் யூஸ் பண்ணுவாங்கள்ல, சாந்து தட்டு. அது இதுவும் சாந்து தட்டு தான், ஆனால் வித்தியாசமாக இருக்குங்க பாருங்கள். இது வந்து மண்வெட்டி, வயலில் வேலை செய்கிறதுக்கு. இந்த இதில் வந்து கட்டை கோர்த்துக்கணும், இதான் கொத்துவான். வயலில் வேலை செய்கிறதுக்கு களை எடுப்போம்ல, களை எடுக்கிறது. இங்கே பாருங்கள், இப்படி கொத்தி களை எடுக்கிறது. கொத்துவான் எப்படி இருக்குது பாருங்கள், கொத்துவான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. அப்படி களை எடுக்கிறதுக்கு வயல்வெளியில் பருத்தி மிளகாலாம் போட்டிருந்தோன்னா நடுவில் வர புல்லையெல்லாம் வெட்டுறதுக்கு நம்ம பண்ணுவோம்ல, அது பேர் கொத்துவான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. அதுதான் இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டில் வேலை செய்யறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், சின்ன எக்யூப்மெண்ட்ஸ். நெல் இருக்கிறதுக்கு வந்து கருதறுத்தல்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லுலாம் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வச்சுருப்போம்ல, அது இது. இங்கே வந்து நெல் இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸ்ட்ரக்சருக்கு கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கு, ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக சீட்ஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சீட்ஸ். இது வந்து சூரியகாந்தி இருக்குல்ல, சூரியகாந்தி சீட்ஸு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி குறித்து சாப்பிடுவாங்க. இது வந்து இந்த சுரக்காய் விதை மாதிரி இருக்குல்ல, அந்த விதை. 25 2 4块钱的，有5斤。 25 4块。You are farmer? Yes. ஃபார்மரான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்டேன், ஆமான்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வயலில் விளைவிச்சு தான் கொண்டு வர்றாரு போல். வாரம் இந்த இதுக்கு ஒரு வாரம். இதே மாதிரி தான் எல்லாருமே ஃபார்மர். ஓகே.
சீஷே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஐயா மீட் இருக்கு ராஜி கறி வாங்கியிருக்கோம் மட்டன் பாருங்க 1 கிலோ 200 கிராம்ஸு ஒரு 500 கிட்ட வருது நியர்லி 500 கிட்ட வருது ஓகே வாங்கலாம் ஏன்னா இவங்க வந்து அந்த ஃபார்மிங்கில் இவங்க அந்த ஆடு வளர்த்ததாங்களாம் ஃபார்மர்ஸ்னால கம்மியாக இருக்குங்க ரேட்டு ஷிஷே இந்த ஃப்ரூட்ஸ் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும் எல்லா சீசன்லையும் கிடைக்காது சம்மரில் தான் கிடைக்கும் இதெல்லாம் வந்து லோக்கல் ஃபுட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிரில் சிக்கன் சைனீஸ் கிரில் சிக்கன் பாருங்கள் ஆனால் இதில் நம்மள மாதிரி மசாலா போட மாட்டாங்க அப்படியா சைனீஸ் தந்தூரி ஓகே ஓகே பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குது தெரியுதா没有，连自始至终俺看的都是这个车。ஐயா அதில் போட்டாங்க சைனீஸ் தந்தூரி வாங்கியிருக்கோம் ஓகே 没有啊，跟你说没有了，俺也没有。咱郑州不是有一个 நல்லா ஸ்பைசியாக செமையாக இருக்குது அப்படியா நம்ம தந்தூரி மாதிரியா இருக்கு இந்த மசாலா நல்லா இருக்கு மசாலா போட்டாங்களே往那边大家。கட் பண்ணி வாங்கினதே நல்லது கரெக்டு ஆமாம் செம்மையாக இருக்கான் ஆமாம் வீட்டில் போய் சாப்பிட்டு போகலாம் இங்கே பாருங்கள் ஆனால் என்ன இதில் மசாலா ஏதாவது போட்டிருக்காங்க போலயே ஆனால் நம்ம தந்தூரி மாதிரி இல்லை வித்தியாசமாக இருக்குது ஸோ வாங்கியாச்சு முடிஞ்சாச்சு அப்படி போக வேண்டிய செம்ம வெயில் ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு அதனால் சில கடையெல்லாம் மூடிட்டாங்க இன்னொரு நாள் ஏர்லி மார்னிங் வரேன் அதில் நிறையா வெரைட்டிஸ் நிறையா ஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்க அதில் நான் காமிக்கிறேன் ஸோ யூஸ்வலாக இந்த மார்க்கெட்டுக்கு தான் நான் வருவேன் ஏன்னா வந்து இது ஃபுல்லாக வந்து ஃபார்மர்ஸ் ஆக்சுவலி விவசாயிகள் தான் டேரெக்டாகவே சேல்ஸ் பண்ணுற இடம் இது இப்போ நான் அந்த தந்தூரி வாங்கினேன்ல அந்த தந்தூரியை வந்து அவங்க வந்து ஃபார்மிங் வச்சுருக்காங்க அந்த ஃபார்மிங்லேருந்து கோழி எடுத்துகிட்டு வந்து தான் வந்து அவங்க ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க அதனால் ரேட்டும் கம்மி வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவங்க வந்து அவங்களுடைய லேண்டில் விளைய வச்சு தான் இங்கே கொண்டு வந்து விற்பாங்க டேரெக்டாக ஃபார்மர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இன்டர்மீடியேட் வந்து யாருமே இல்லாதனால ரேட்டும் கம்மியாக இருக்கும் எனக்கு ஒரு மன திருப்தி என்னென்னா வந்து டேரெக்டாக வந்து ஃபார்மர்ஸ்ட்டு வாங்குறதுனால அவங்களுக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நான் செய்கிற விஷயம் ரொம்ப லெவலில் சேஞ்சஸ் நடக்குமான்னு தெரில பட் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு நான் செய்கிறேன் அதில் எனக்கு ஒரு மன திருப்தி ஏன்னா நான் வந்து ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டு விவசாய பேக்ரவுண்ட்லேருந்து தான் நான் வந்திருக்கேன் அதனால் வந்து அந்த பெயின் என்ன அதோடைய விளைவிச்சு அதோடைய கல்டிவேஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது வரைக்கும் வந்து ப்ராஃபிட்டும் அந்தளவுக்கு இருக்காது ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நான் வந்து சைனாவில் எங்கே போனாலும் ரோட்டோரமாக விற்கிற இடத்துல காரில் இல்லை பைக்கில் போனாலும் நின்று வாங்கிட்டு தான் போவேன் அதே மாதிரி உங்களாலையும் முடிஞ்சால் ஃபார்மர்ஸுக்கு ஸ்ட்ரீட் ஓரமாக விற்கிற ஃபார்மர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபார்மர்ஸ் எங்கே டேரெக்டாக சேல்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலில் சைனா பற்றின வித்தியாசமான வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படியே எங்கள் கூட நீங்கள் சேனலில் ட்ராவல் பண்ணலாம் see you in the next video bye bye தமிழ் குடியாய் ஒன்றிணைவோம் subscribe